ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம ஸ்கூலில் ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதுவும் நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ண போகிறோம். அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த இடத்துல கோலம்லாம் போட போகிறோம். சரிங்களா? இதோ இந்த பக்கத்தில் ஒரு கோலம் போட்டுடலாம், அப்புறம் அந்த பக்கத்தில் ஒரு கோலம் போடணும். சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், கோலம் போட தெரிஞ்சவங்க மட்டும் இங்கே இருங்க. மிச்சம் எல்லாரும் கிளாஸ் ரூமில் போய் க்ளீனிங் வேலை எதுனா இருந்துச்சுன்னா பாருங்கள். சரிங்களா? மேம், நாங்களும் வேலை பார்த்தே ஆகணுமா மேம்? பின்ன ஒரு வேலையும் செய்யாம சும்மாவே உங்களுக்கு ஸ்வீட்லாம் எடுத்து தருவாங்களா? வேலை பார்த்தா தான் ஸ்வீட்லாம் தருவாங்க. சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், க்ளீன் பண்றவங்கலாம் கிளாஸ் ரூமுக்கு வாங்க. நான் க்ளீன் பண்றதுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் போய் க்ளீன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகேவாப்பா, நான் சொன்ன மாதிரியே போட்டுடலாம் தானே? எல்லாருக்கும் ஓகே தானே? ஓ, இந்த பக்கத்துல ஜாரா டீம் கோலம் போட போறீங்களா? சரி, எந்த மாதிரி கோலம் போட போறீங்க? மேம், இன்னைக்கு ஆயுத பூஜை தானே மேம் செலிப்ரேட் பண்ண போறோம். அதனால அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டீம்ல தான் மேம் கோலம் போட போறோம். சரஸ்வதி கையில வீணை வச்சிருப்பாங்கல்ல மேம், அந்த மாதிரி தான் மேம் போட போறோம். குட் ஐடியாமா. சரி, உங்களுக்கு வேற எதனா கலர் பவுடர் எதனா வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் எடுத்துட்டு வந்து தரேன். இந்த பக்கத்துல டோரா டீம், நீங்க எந்த மாதிரியான கோலம் போட போறீங்க? மேம், இன்னைக்கு ஆயுத பூஜை இல்ல மேம். ஆயுத பூஜைக்கு புக்கெல்லாம் வச்சு படைப்பாங்கல்ல, அதனால புக்கு மாதிரி போட்டுட்டு அப்புறம் படைக்கிறதுக்கு ஸ்வீட் எல்லாம் வைப்பாங்கல்ல மேம், அதனால லட்டுவும் இந்த பக்கத்துல உரைய போறோம் மேம். பாரதி, அங்க கீழே பனானா லீஃப் போடு பாரதி, அப்பதான் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். ரொம்ப அழகா போட்டிருக்கீங்களே, நல்லா இருக்குமா? அவ்வளவுதான்ப்பா, இந்த ஒயிட் கலர் மட்டும் கொடுத்துட்டோம்னா அவ்வளவுதான். ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப அழகா போட்டிருக்கீங்களே, ரொம்ப நல்லா இருக்குமா? ரெண்டு பக்கத்துலயுமே ஆயுத பூஜைக்கு ஏத்த மாதிரியான தீம்ல போட்டிருக்கீங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. எங்க வீடெல்லாம் சுத்தமா க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் வண்டியெல்லாம் கழுவிட்டு பூஜையே போட்டுட்டாங்கப்பா. கிளாஸ் ரூம்லயே இந்த மாதிரி போட மாட்டாங்க போல. கிளாஸ் ரூமே ரொம்ப அழுக்கா இருக்குது. எஸ் கண்மணி, கரெக்டா தான் சொன்னேன். எல்லாருமே பார்க்கிறதுக்கு ரொம்ப டஸ்டாவே இருக்குது. ஆமா ஆமா, இது எல்லாத்தையும் நம்ம தான் க்ளீன் பண்ணி முடிக்கணுமே. முதல்ல இங்க இருக்க இந்த பெயிண்டிங்ஸ்லாம் எடுத்துட்டு போய் நம்ம ஆர்ட் மேம் ரூம்ல வச்சிட்டு வந்துடலாம். கபோர்ட்லாம் பாருங்க எப்படி கலைஞ்சு போயிருக்குன்ட்டு. அடடா, என்ன இந்த போர்டு இப்படி இருக்குது? இதுல எது எழுதுனாலும் ஒண்ணுமே தெரியாது போலயே. கமான் சிண்டு ராஜு, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கபோர்டை க்ளீன் பண்ணிடலாம். என்ன புக்ஸ் எல்லாம் இங்கே வச்சிட்டு போயிருக்காங்க? யாருடைய டூர் ஹோல்ட் இது? டோராவுடையதா? ஆமா, இந்த டோரை அங்கேயும் இங்கேயும் நோட்டு போட்டுருவா, அப்புறம் காணுன்ட்டு நம்ம மேல பழிய போடுவா. என்னது இது? இதெல்லாம் மேப் டெஸ்ட் வச்சுதா? ஏஞ்சல் பாத்தியா, நீ ஃபுல் மார்க் வாங்கியிருக்கிறேன். இது என்னது? ரேங்க் கார்டு மாதிரி தெரியுது. என் ரேங்க் கார்டு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ரேங்கை வச்சு எங்க அம்மா எனக்கு எப்படி தெரியுமா திட்டினாங்க? என்ன இதுதான் எல்லா மார்க் ஷீட்டும் இருக்குதான். எப்பா, இதை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்குது. யார் சோஷியல் புக் இது? நேம் கூட எழுதாம இருக்கு. ஓகே गाइस, கபோர்ட்ல இருந்து எல்லாத்தையுமே எடுத்து போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம இது எல்லாத்தையுமே தனித்தனியா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்மணி, சீக்கிரம் போ, இன்னும் நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நம்ம ஆர்ட் மேம் ரூம்ல வச்சிட்டு வரணும். எல்லாம் பாருங்க எப்படி கலைஞ்சு போயிருக்குதுன்ட்டு. சரி, இந்தாடா சிண்டு, ரேங்க் கார்டெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சிரு. இந்த புக்கெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வைடா. மொத்தத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஏஞ்சல், நீ அங்க சுத்தம் பண்ணிட்டியா? இதோ முடிஞ்சிருச்சு ராஜு. எங்க வீட்ல எங்க மாமா இப்படிலாம் என்ன வேலை வாங்க மாட்டாங்க. சோ இங்க செய்யறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்குது. வேலை செய்யறது போய் பிடிச்சிருக்குதுன்னு சொல்றியா? அது நீயே தான் இருப்ப ஏஞ்சல். சரி, இந்தா லாஸ்டா அந்த ஆன்சர் ஷீட் எடுத்து வச்சிடு. எப்படியோ கபோர்டு க்ளீன் பண்ணியாச்சு. கண்மணி, இப்போ நம்ம இந்த போர்டுலாம் க்ளீன் பண்ணிடலாம். என்ன இந்த போர்டு எவ்வளவுதான் ரஃப் ஆனாலும் ஒழுங்காவே போக மாட்டேதே. இதுல எழுதுனா ஒண்ணுமே தெரியாது போல. என்ன பண்றது? ஆமா நேஹா, பின்னாடி கூட ரொம்ப டஸ்டா இருக்குது. இதெல்லாம் எப்படிதான் க்ளீன் பண்றதோ தெரியல. ரொம்ப ஒட்டடையா இருக்கு நேஹா. இங்க பாரு, இந்த டஸ்டரே எப்படி இருக்குன்ட்டு. நேஹா, இது சும்மா டஸ்டர் வச்சு தொடச்சாலாம் போகாது. இந்த தண்ணியை ஊத்தி விடுறேன், இப்ப நல்லா போட்டு தேய். பாத்து கண்மணி, கிளாஸ் ரூம் ஃபுல்லா தண்ணி ஆக்கிட்டு போறேன். அப்புறம் மேம் வந்து நம்மள தான் திட்டுவாங்க. ஓகே, இப்பதான் பிளாக் போர்டு பார்க்கிறதுக்கு பிளாக் போர்டு மாதிரி இருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த பெஞ்செல்லாம் எடுத்துட்டு இது கீழவும் சுத்தம் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, தள்ளுங்க. அடடா, என்ன இது இவ்ளோ குப்பையா இருக்குது? இந்த இடத்துல இந்த டோரா கேங் தானே உட்காரும். நம்ம கிளாஸ் ரூம்ல தான் டஸ்ட்பின் இருக்குல்ல, எதுக்கு இவங்க சாப்பிட்டு பெஞ்சுக்கு கீழவே போட்டுருக்காங்க? எப்படியாவது எந்த வேலையும் செய்யாம ஸ்வீட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு ஓடிடணும் அஞ்சலி, சரியா? அம்மா, எல்லாரும் நின்று இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாரதி, அஞ்சலி, வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆயுத பூஜை அப்ப சுத்தம் பண்ணா நல்லா படிப்பு வருமா? நம்ம ஏஞ்சல் கூட நல்லா க்ளீன் பண்ணிட்டா. ஆமா பாரதி, அஞ்சலி, இந்த மாதிரி க்ளீன் பண்றதுனால தான் நான் எக்ஸாம் எல்லாத்துலயுமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்றேன். பாரதி, வேணாம் பாரதி, இவங்க ஏதோ பிளான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அடியே அஞ்சலி, சும்மா இருடி. நானே இந்த வாட்டி வர எக்ஸாம்ல எப்படி பாஸ் ஆக போறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். க்ளீன் பண்ணா நல்ல மார்க் வரும்னு சொல்றாங்க. எப்படி நான் சுத்தம் பண்ணாம இருப்பேன்? நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இது மொத்த கிளாஸுமே நானே மொத்தத்தை கூட்டி பெருக்கிடுறேன், சரிங்களா? இன்னும் வேற எதுனா வேலை இருந்துச்சுன்னா
எப்படி எப்படி மொத்த வேலையும் அவ தலையில கட்டணும் பாத்தீங்களா? அவ போட்ட குப்பையை அவளே வார வச்சேன் பாத்தீங்களா? ஓகே, போர்டில் அழகா ஆயுத பூஜை 2025 ஓகே அழகா எழுதியாச்சு. எல்லாம் கரெக்டா இருக்குது தானே? கண்மணி வேற டிசைன் பண்ணணுமா? நேஹா, ஹேண்ட் ரைட்டிங்ல நம்ம கிளாஸ்ல உன்னை மிஞ்சறதுக்கு வேற யாரு இருக்கா? ரொம்ப அழகா இருக்கு நேஹா. அஞ்சலி, என்ன நீ இப்படி சல்ல மாதிரி நின்னுட்டு இருக்க? சுத்தமான நல்ல மார்க் வரும்னு சொல்றாங்கல்ல, என்ன இப்படி நின்னுட்டு இருக்க? நீ எப்படிடா போ, நான் நல்லா சுத்தம் பண்றேன், எனக்கு நிறைய மார்க் வரப்போகுது பாரு. இந்த பாரதி இப்படி பேசுறது பார்த்தா உண்மையிலேயே நல்ல மார்க் எடுத்துருவா போலயே. சரி சரி, நானும் இந்த இடத்துக்கு ஃபுல்லா மார்க் போட்டுடுறேன் சரிங்களா? இந்த பாரதி மாதிரி நான் ஒன்றும் பேராசப்படுற மாதிரி 100க்கு 100லாம் கேட்க மாட்டேன். எனக்கு ஜஸ்ட் பாஸ் பண்ணி விட்டா மட்டும் போதும் கடவுளே. இது மொத்தத்தையும் நானே மார்க் போட்டுடுறேன், சுத்தமா போட்டுடுறேன். ராஜு, அடுத்ததான் என்னடா பண்ண போறோம்? என்ன கலர் பேப்பர்லாம் எடுத்து வச்சிருக்கேன்? இதெல்லாம் நான் போட்ட போறோமா? இப்ப டெக்கரேஷன் பண்ண போறோமா? ஆமா, இந்த கலர் பேப்பர் எல்லாத்தையுமே நாங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தேன். இதை வச்சு எல்லாத்தையும் டெக்கரேஷன் பண்ணிடலாம் சரிங்களா? சரிடா ராஜு, குடு, நான் இதை எடுத்துட்டு போய் அந்த மூலையில ஒட்டுறேன். அப்படியே நல்லா தூக்கி பிடிங்க. அந்த பக்கத்துல ஒட்டி விட்டுருங்க. ஓகே, இப்ப எல்லா டெக்கரேஷனும் சூப்பரா முடிஞ்சிருச்சு. பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல? ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டீங்களா? வாவ், ரொம்ப சூப்பரா டெக்கரேஷன்லாம் பண்ணிருக்கீங்களே. கிளாஸ் ரூமே பார்க்கிறதுக்கு ரொம்ப புதுசா க்ளீனா இருக்குதேம்மா. நானும் ஒவ்வொரு கிளாஸ் ரூமா போய் பார்த்துட்டு தான் வந்தேன். எந்த கிளாஸ் ரூம்ல இப்படிலாம் பண்ணல, நம்ம கிளாஸ் ரூம் தான் சூப்பரா இருக்கு. சரி, இந்த சரஸ்வதி போட்டோவை நம்ம இந்த இடத்துல வச்சிடலாம் சரிங்களா? பூஜை பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் இந்த இடத்துல வச்சா. மேம், இந்தாங்க மேம், மாலை எடுத்துட்டு வந்திருக்கேன் போட்டோக்கு போடுறதுக்கு. வாவ், ரொம்ப அழகா டெக்கரேஷன்லாம் பண்ணிருக்கீங்களே உங்க கிளாஸ்ல. மேம், ஆர்ட் மேம், இந்தாங்க மேம், மஞ்சள் எடுத்துட்டு வந்திருக்கேன் வைக்கிறதுக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க மேம் டெக்கரேஷன்லாம். மற்ற எந்த கிளாஸ்லயும் இப்படிலாம் பண்ணல, உங்க கிளாஸ்ல மட்டும்தான் இப்படிலாம் பண்ணிருக்காங்களே. ரொம்ப நல்லா இருக்கு பசங்களா. ஆமாங்க மேம், என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. அவங்க வீட்ல இருந்து அவங்களே கலர் பேப்பர்லாம் எடுத்துட்டு வந்து ஒட்டி இருக்காங்க. சரி, நான் போர்டுக்கு அப்புறம் நீங்க உட்கார பெஞ்சுக்கெல்லாம் குங்குமம் மஞ்சள் வச்சிடுறேன். ஆர்ட் மேம், சாமி படத்துக்கு மாலை போட்டுருங்க. ஆயுத பூஜைக்கு படைக்கிறதுக்கு புக்ஸ்லாம் வச்சா நல்லா இருக்கும்ல மேம்? இங்க கபோர்ட்ல நிறைய புக்ஸ் இருந்துச்சுங்க மேம், இந்தாங்க. கொடுங்க பசங்களா. புக்ஸ் எல்லாம் இங்க வச்சுட்டு போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அப்ப கூட வச்சுட்டு போயிருக்காங்களா? சரி சரி, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். புக்குங்களுக்காக குங்குமம் மஞ்சள் வச்சிடலாம். அஞ்சலி, அங்க பாத்தியா? லட்டு, ஜாங்கிரி, சோம்பப்படி, பாதுஷா, மைசூர் பாக்கு எல்லாமே இருக்குது. சூப்பர், எல்லாமே எனக்கு பிடிச்ச ஸ்வீட்டு. சரி இருங்க மேம், நான் விளக்கேத்திடுறேன். ஏத்தியாச்சு. ஸ்டூடண்ட்ஸ், யாருன்னா சாமி பாட்டு பாடுங்கம்மா. ஓம் சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தர் பவது மே சதா. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கத்தடி முகத்து தூமணியே நீ எனக்கு தங்கத்தமிழ் மூண்டும் தா. கடவுளே, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல மார்க் வாங்கணும். ஸ்போர்ட்ஸு, ஆர்ட்ஸுன்றது எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட்டில் வரணும். நீங்கள் தான் அதுக்கு துணையாக இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா வேண்டிக்கோங்க, எல்லாரும் நல்லா படிக்கணும். இந்த தடவை வர எக்ஸாமில் யாரும் ஃபெயில் ஆகக்கூடாதுன்ட்டு எல்லாரும் நல்லா வேண்டிக்கோங்க. இந்தாங்க, தொட்டு கும்பிட்டுக்கோங்க. பாரதி, அஞ்சலி, நல்லா வேண்டிக்கிட்டீங்களா? இந்தாங்க, தொட்டு கும்பிட்டுக்கோங்க. எப்படியோ நல்லபடியாக பூஜை போட்டு முடிச்சாச்சு. மேம், பூஜை தான் பண்ணிட்டோமே மேம். இங்க தட்டு ஃபுல்லா ஸ்வீட் வச்சிருக்கீங்களே, அதெல்லாம் என்ன மேம் பண்ண போறீங்க? தெரியும் தெரியும், கண்ணு அப்பத்துல இருந்து அந்த ஸ்வீட் மாதிரியே தானே இருக்குது. எல்லாம் உங்களுக்கு தான். இருங்க, நானே ஷேர் பண்ணி தரேன். மேம், எதுல மேம் போட்டு தரது? பிளேட் கூட இல்லையே. மேம், பிளேட்லாம் வேணாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி பேப்பர் ரோல் பண்ணி இதிலே போட்டு தாங்க மேம். ஆமா மேம், நீங்களே எல்லாத்தையும் ஸ்வீட்லாம் பிரிச்சு கொடுத்துருங்க, அப்புறம் எல்லாரும் சண்டை போட்டுக்க போறாங்க. மேம், ஸ்வீட்ல கொஞ்சம் அதிகமாவே வைங்க மேம். கொடுங்க கொடுங்க மேம், இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன அஞ்சலி? அஞ்சலி, பாத்தியா, இன்னைக்கு லீவ் போட்டுடலான்ட்டு சொன்னியே. நீ லீவ் போட்டுருந்தா இந்த ஸ்வீட் எல்லாம் உன்னால சாப்பிட்டுக்க முடியுமா? இந்தாமா ரோஜா, இந்தா டோரா, கீர்த்தி இந்தாமா, ஏஞ்சல் இந்தா, கண்மணி இந்தா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் இவ்வளோ ஸ்வீட்ஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் உங்கள் பேரண்ட்ஸ்க்குலாம் கொடுத்தா இருந்தால் கூட கொடுக்கலாம் சரிங்களா? வேணும்னா கூட எடுத்துகிட்டு போங்க. அஞ்சலி, கேத்தியா, இருக்கிற மொத்த ஸ்வீட்டை நம்மளுக்கு தானே மேம்? நம்மளுக்கு டைம் ஆகுது. பிரின்சிபல் மேம் வேற அவங்க ரூம்ல பூஜை பண்ணணும்னு கூப்பிட்டு இருந்தாங்க. வாங்கலாம், நம்ம போயிட்டு வந்துடலாம். ஆமா மேம், மியூசிக் மேம் கூட அவங்க கிளாஸ்ல பூஜை போடுறதுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. வாங்க மேம், போலாம். ஐயா, இன்னும் இவ்வளோ இருக்குதா? பொரியலாம் இருக்குதா? பொரியல எனக்கு லட்டு போட்டு சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும்பா.
இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சுல